ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம நிறைய விதமான ஷாப்பிங்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம், போயிருப்போம். நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருப்போம். நம்ம ஜஸ்ட் விசிட் கூட பண்ணி பார்த்துருப்போம். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே இது வேறு மாதிரிங்க. என்னென்னு பார்த்தா இது ஸ்கூல்ஸ்குள்ளே நடந்த ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் ஷோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னது ஓகே, ஃபுட்டு மட்டும் தான் இருக்குமாக்குன்னு நினச்சி நம்மளும் ஸ்கூல் கிரவுண்டுக்குள்ளே போனால் ஏகப்பட்ட கூட்டுங்க. ஃபுல்லாகவே பார்த்தா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அவங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டோட்டலாகவே விசிட் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நமக்கு ஜுவல்லரிஸு, உங்களுக்கு ஆக்சசரிஸு, பேக்ஸு, அப்புறம் டாய்ஸு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஸ்டால் போட்டு நல்லாவே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் கிட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக ஒவ்வொரு ஸ்டாலையும் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி திங்ஸ் எல்லாமே பை பண்ணிட்டுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ராடக்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் வச்சதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. அது போக ஏகப்பட்ட ஃபன் கேம்ஸு, பாட்டு, மியூசிக், டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய அவங்க கண்டக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், கிரவுண்டு ஃபுல்லாக பார்த்தா ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் தாங்க ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ணியிருந்துச்சு. இதில் நம்ம என்ன தான் வெளியில் போய் ஸ்டெட்ஸு, ஆக்சசரிஸ்ன்னு சொல்லி வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டால் போடுற இடத்துல இந்த ஆக்சசரிஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுவோம். அப்புறமா பார்த்தோன்னா சார் அந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபுட் ஃபெஸ்டிவல், இந்த பக்கம் ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தா மற்றதுக்கு தூரி எல்லாம் வேறு கொண்டு வந்திருந்தாங்கங்க. ஜெயிண்ட் வீலெல்லாம் கூட கொண்டு வந்திருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த குட்டீஸ் நல்லா ஜாலியாக அதில் ரைட் போகிறது இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே இல்லை. டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எஜுகேஷன் மட்டுமே குழந்தைங்களுக்கு இல்லை, இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டும் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுவும் ரொம்ப நல்ல விஷயந்தான். உங்கள் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.